மாண்புமிகு செயலாளர் அவர்கள், பெண்கள் அதிகாரமளிப்பு மையம் மற்றும் முன்னாள் மாணவியர் சங்க அமைப்பாளர்கள், மாணவியர், அன்பு மாணவியர்களே, என் அன்பான வணக்கங்கள். இன்று சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இக்னைட் அண்ட் இன்ஸ்பயர் அவார்ட் விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்வது எனக்கு பெரும் பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த முன்னாள் மாணவியர் சங்க அமைப்பாளர்களுக்கு நன்றி. என் கல்வி பயணத்தை உருவாக்கிய இந்த கல்லூரியில் மீண்டும் நிற்பது எனக்கு ஒரு உணர்ச்சி மிகுந்த தருணம். கடவுளுக்கு நன்றி. இன்றைய கருப்பொருள் கிவ் டு கெயின், கொடுத்து பெறுவோம் என்பது மிக அழகான வாழ்க்கை தத்துவத்தை கூறுகிறது. நாம் மனதார கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும். அறிவை கொடுத்தால் ஞானம் கிடைக்கும், அன்பை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், உழைப்பை கொடுத்தால் வெற்றி கிடைக்கும், நம்பிக்கையை கொடுத்தால் சாதனை கிடைக்கும். திருவள்ளுவர் கூறும் ஒரு கல்வியை பற்றிய குரலை நான் கூறிக்கொள்கிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அதாவது, ஒரு கிணற்றை எவ்வளவு ஆழமாக தோண்டுகிறோமோ அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு அதிகமாக தண்ணீர் கிடைப்பதை போல ஒருவர் எந்த அளவுக்கு அதிகமாக கற்கிறாரோ அந்த அளவுக்கு அவரின் அறிவு விரிவடையும் என்பது குறள் கூறும் பொருள். மாணவ செல்வங்களே, நீங்கள் கற்கும் கல்வி கற்பக விருட்சம் போன்றது என்பதை நீங்கள் அறிவீர்களா? இன்றைய உலகில் கல்வி கற்பதை தடை செய்யும் புற காரணிகள் டெலிவிஷன், சினிமா, மொபைல் போன். இவைகளால் ஏதும் பயன் உண்டா என்று என்றாவது சிந்தித்தீர்களா? வாழ்க்கையில் நாம் சாதிக்கும் வயது 60 வயது வரை என கணக்கிட்டுக் கொண்டால் அதற்கு முன்பே உங்கள் இலக்கை அடைந்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே குறுகிய காலத்துக்குள், குறுகிய நாட்களுக்குள் நம்மை செம்மைப்படுத்த வேண்டியுள்ளது. நேரத்தை வீண் செய்யாமல் ஒவ்வொரு மணி துளியையும் பயனுள்ளதாக்குங்கள். அன்பு மாணவியர்களே, அதிகாரம் அடைதல் என்பது பதவியோ அதிகாரமோ அல்ல. அது தன்னம்பிக்கை, அது தன்னிலை உணர்வு, அது தடைகளை உடைக்கும் துணிவு. உங்கள் கல்வி உங்கள் மிகப்பெரிய பலம். அதை உங்களுக்காக மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்துங்கள். உங்கள் சக மாணவியருடன் தோழமையுடன் இருங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அனைவருக்கும் செய்ய தயங்காதீர்கள். ஒரு பெண் மற்றொரு பெண்ணை உயர்த்தும் போது அவளும் உயர்கிறாள். அதுவே கொடுத்து பெறுவோம் என்ற கருப்பொருளின் உண்மையான அர்த்தம். மாணவியர்களே, நீங்கள் இந்த காலேஜில் படிப்பதற்கு எத்தனையோ காலம் தவம் செய்திருக்க வேண்டும். முன்னாள் மாணவியாக நான் சொல்கிறேன், இதற்கு நகைச்சுவை அல்ல. இது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எதுக்குமே முன்னாடி வைக்க மாட்டேன். ஆனா என்னோட கல்வியை நான் விட்டு தரவே மாட்டேன். நல்லா படிப்பேன், ஆனா முன்னாடி வைக்க மாட்டேன். அது மட்டும்தான் என்னோட மைனஸ். ஆனா இங்க படிச்ச போது அந்த பிரேயர் பண்ணிட்டு நாம படிக்கும் போது ஒவ்வொரு லெசனும் அப்படி மனசுக்குள்ள பதிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்றேன். நான் சும்மா விளையாட்டு கிடையாது, உண்மையே நான்
கல்வி நமக்கு என்னைக்குமே நம்ம கூட வரும். கல்வி மட்டுமே நம்ம கூட என்றுமே வரும். இதை வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நான் வந்து 91ல முடிச்சேன். அடுத்து மேரேஜ் பண்ணேன். உடனே எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 14 வருஷம் கேப் எடுத்து நான் மறுபடியும் ஒரு வேலை பார்க்குறேன்னா அதுக்கு காரணம் நல்ல கல்வியே இந்த கல்லூரி எனக்கு கற்று தந்துள்ளது, தன்னம்பிக்கையை வளர்த்துள்ளது என்பதை நான் அடைத்து சொல்வேன். எனக்கு வந்து தன்னம்பிக்கை, நான் எப்போனாலும் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை இந்த கல்லூரி எனக்கு கற்று தந்துள்ளது. நான் செய்த பிரேயர் என்னை இந்த இடத்துல வந்து உங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனால நாம வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். மேலும் படிக்க உங்களுக்கு கொடுத்த கல்வியை நம்ம கடமையை நல்லா செய்யணும் அப்படிங்கிற விழிப்புணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வந்து பிரபஞ்சம் ஏமாற்றாது. நீங்க உங்களை ஏமாத்தாம இருந்தீங்கன்னா சரி. அதுக்கு மேல இது வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ்மா. இன்று விருது பெறும் முன்னாள் மாணவிகள் அனைவரும் இளைய தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளீர்கள். உங்கள் சாதனைகள் பலருக்கு ஊக்கமாக அமைந்துள்ளது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். ஒருவரை ஒருவர் ஆதரிப்போம், தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவோம், சமூகத்திற்கு திருப்பி கொடுப்போம், சிறந்த பெண்மணி தலைவர்களாக உருவாக்குவோம். நாம் ஒளியை ஏற்றுவோம், நாம் பிறரை ஊக்குவிப்போம், கொடுத்து பெறுவோம், வெற்றி பெறுவோம். எனது அறிவு கண்களை திறந்து வைத்த எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் அமைப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். Thank you, ma'am, for your inspiring and motivating words. Now, I would like to call respected principal ma'am and secretary ma'am and all the teaching staff and non-teaching staff and my dear students. First, good morning to all. You are all lucky. Do you know why? Because you are JSCM. Really, students, don't laugh. When our chief guest speaks, you laugh. But you should not. It's my humble request. But still, I feel proud to be the JSCM. Because I have completed here in 1999. Then I went to my native place, that is Virudunagar district, Sivagasi. There I got my MA degree in Yesava College. And then 2000 to 2001, in Sivandhiyathanar College for Education, I got my B.Ed degree. At that time, we have to write entrance for to get the seat in that college, B.Ed college. I got it easily because I am a JSCM. It's true. It's true. And then without going any coaching, I completed my job. I completed my TRB exam in 2005. My mark is outstanding, so I had an appointment in my native district. At my all time, I remembered this college and what else I got here. I have to be very thankful, ma'am, in my life. And now I am working as a BT assistant in my native village, Maraneri, Government Higher Secondary School. I have completed, in 2005, I have completed my 20 years of government service. I have been waiting for my promotion as a PG assistant. I hope I will receive soon.
So these all are because of the prayer I have did here. When I am studying here, I got two answers. Why through prayer meeting, why should we pray and how should we pray? I am doing this all the time at my critical situations in my life. Thank you, ma'am, for that. I hope this is a blessed place. They had charged me and sent away. After that, I got 3 degrees and I am in a good place now. So thank you, ma'am. This is the right time to show my gratitude to all my professors and to my college. Thank you, ma'am. Thank you for giving me the wonderful chance. Thank you. Thank you, ma'am, for sharing your nice Support and the sound knowledge given by our faculty members, Mrs. Chandini, Maggie, Mary Magdalene, and then Jacqueline ma'am, Clara ma'am. They say more. Then I worked here for 2 years from 98 to 19 years or 98 to 2000. So I was given so many exposure when I was doing my UG program. So whether it's going to be lab or computer programming or theory papers, so we were given so much encouragement, as well as there were so many competitions held during that time, even the tableau competition. So usually we used to get the first prize in all the competition as a physics students. So there were so many opportunities given for us to exhibit our talents as well as to work hard. And in our batch, there was other time our college is not autonomous. It is affiliated to Madurai Kamaraj University. In our batch, there were so many university rank holders were there. More than 10 of our classmates were given university rank. We were securing the first 8 ranks all over the university. So that much from the hard work given by our faculty members. The encouragement, the motivation, we cannot say. Now you will not realize what you learn from here. So when you go out, you really will realize what is the input given by your sisters and your faculty. Because so they sacrifice their life to see you in great heights. Because I definitely say, எனக்கு வந்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா என்னோட அம்மா வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். Because that much love I give you. So it is a homecoming family. So I am the board of studies member of this institution. I have been the IKC member. I have come for IKC meetings, as well as I am the doctoral committee member of this college, as well as I have come for the lab meeting, and I have given talk at the international conferences. So in so many ways I am connected with the college. So even some of the students are coming to American college to carry out their projects. So in such a way I am very close with the college. So I have gained a lot from the college. This has helped me to come up in my personal life as well as in my academic career. Now I am working there as a professor at American College. I am doing the research. I have received so many projects from government. Especially I have received more than 12 lakhs of projects from UGC major, and as well as I have received projects from TNSC. I have received projects for 4 lakhs as well as for 50,000, and so many projects, student project, and then dissemination of innovative technology and so on. So and again I am also right now I am guiding PhDs. So one of my students is about to submit his thesis. So I am also excelling in research. And one more thing I would like to say, see I have visited so many countries. I can go on telling Singapore, Malaysia, Dubai, New Zealand, Australia, France. I have almost visited all the countries. So this opportunity is really given by the JAC. The very close to JAC. So even in October, I am going to present a paper in USA, United States of America, Michigan. So and again I'm the professor there. So I'm often contacting with the board of trustees who are there in America. So I have the chance to interact with all people. Recently on March 3rd and 4th, we conducted an international multidisciplinary conference at American College. So I organized everything as a patron. So and again yesterday we had the college day. It was over by only 12 late night 12. So that much opportunity was given me to work. So this opportunity, the blessing is only due to the prayers and blessing of our sisters.
because I worked under the leadership of Sister Yesu Tangam as well as Sister Jesarani. So they were with me, they were blessing me. நம்ம எங்க போனாலுமே you will see people who will pull down. But here you can see அவங்களோட விஷயம் என்னன்னா நம்மகிட்ட படிச்ச பிள்ளைங்க வந்து they should come up and they should occupy the highest position in the world. நீங்க பாத்தீங்க, you have seen all who was awarded. So they are all come up in their field, respective fields, in government positions, beautician and lawyer and teacher and so on. இதெல்லாம் எப்படின்னா because of the hard work, sacrifice and prayer, the love and concern of our sisters. You should thank them and you should be loyal to them, because you will certainly realize what you have learned from here when you leave this place. So as we celebrate the International Women's Day 2026, the theme is give to gain. So they are giving all their life, all their love, all their care for us to gain in our life. So certainly you will be placed in different places, in highest places. So என்னோட classmates பாத்தீங்கன்னா many of them are placed in all over the world. So US இங்க பெரியவங்க இருக்காங்க, so they are placed in USA. So more than 5 or 6 persons are placed in USA, and some of them are placed in Dubai, some of them are placed in so other countries. Okay, so I can go on and so that much is the care given by the sisters and the faculty of JSC. So you should be loyal to them, and you are blessed to be here as a part of the JSC community. I wish success in all the endeavors of all the students community. Thank you for the opportunity. Thank you.